மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. ட்ரைக்ளிசரைட்ஸ் பேசிக் வந்து 150 இருக்கணும், 150க்கு கீழே இருக்கணும். நம்மளுக்கு 150க்கு மேலே சில பேருக்கு 750, 800, 900, 1000 இருந்தாலும் உங்களுக்கு கெட்ட கொழுப்பு நம்ம ரத்த குழாயை வந்து அடைச்சிட்டு ஸ்டெண்டு வைக்கணும்னு சொன்னாலும் வர்ம முறைப்படி நீங்கள் ஒரு 6 மாதம் நாங்கள் சொல்கிறபடி இருந்து உணவு முறையை மாற்றி நாங்கள் சொல்கிற வர்ம மசாஜ் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் 100க்கு 100 வராது. பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்கள் கியூர் பண்ணியிருக்கீங்களா சார்? அதுக்கு எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுவீங்க? கன்சல்டிங் ப்ளஸ் வருமா 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் மெடிசன் சாயில்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? பேசிக் அமௌண்ட் உங்ககிட்ட உங்களுக்கு வந்து என்னென்னா வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாத க்யூர் ஆகும். அது நான் 100க்கு 100 கேரண்டி சொல்லலாம். உங்களை பார்க்குறக்கு எவ்வளோ சார்? 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். ஓகே 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 சார். ரெண்டாவது மக்கள் நம்மளை நம்பி வரும்போது அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையாக வரலாம். ஆமாம், நம்பிக்கை வரல நீங்கள். ரெண்டாவது உங்களுக்கு ஏதாவது இப்போ எனக்கு சார் வீட்டுக்கு போயிட்டாலும் வெளியே எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணனாலும் நான் உங்களுக்கு ஃபோனில் வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு. அதுக்கெல்லாம் சார்ஜ் இல்லை, அதுக்குள்ள ஃப்ரீ தான். அதுக்கு ஃப்ரீ. ஓகே. நிறைய பேர் சேலத்துலேருந்து கூப்பிடுவாங்க, திருப்பூர்லேருந்து கூப்பிடுவாங்க, சென்னையிலேருந்து கூப்பிடுவாங்க உங்களுக்கு. சில பேர் பாம்பேலேருந்து வெளிநாட்டுலேருந்து கூப்பிட்றாங்க உங்களுக்கு. ஓகே. அதுக்கெல்லாம் சார்ஜில் பண்ண மாட்டோம் உங்களுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண நாங்கள் சொல்லுவேன். இது மாதிரி நாங்கள் க்யூருக்கு உங்களுக்கு வந்து ஹீல் பண்ணுறோம்னா நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் அல்லது 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் அமைதியாக படுத்துங்க, ரிலாக்ஸாக படுத்துக்குங்க. ஓகே. அப்புறம் நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்கள் எதிர்த்துக்கலாம்னு சொல்லுவேன். ஓகே. ஏன்னா உங்களுக்கு என்னென்னா வந்து நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஸ்தூலம், இதான் நம்மளுக்கு தெரியுது. இது தெரியாத சூட்சம உடல், காரண உடல் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பு 3ஆக பிரிஞ்சிருக்கு. நம்ம இதை வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆறான்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஆறு எப்படின்னா இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறேன்னு வைங்க, உங்களுக்கு பின்னாடி சாமி சிலைக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னா ஒயிட் நல்லா எல்லோவாக இருக்குது இல்லைங்களா? நம்ம ஆறா வந்து அந்த அளவுக்கு விரிஞ்சிருக்குதாம் உங்களுக்கு. ஓகே. இப்போ புத்தருடைய ஆறா பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் இருக்குதுங்கிறாங்க. 32 கிலோமீட்டருக்கு அவருடைய ஆறா வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எப்படின்னா ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவர் சொல்லிடுவார், இவர் வர்றாரு, நம்மளை பார்க்க வர்றாரு. அப்போ அவருடைய எண்ணங்கள் வந்து அவர் புரிஞ்சுக்கிறார். இப்போ நீங்கள் மேரேஜுக்கு போகிறீங்க, சந்தோஷமாக போகிறீங்களா? நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு போய் ஜம்முன்னு சாப்பிட்டு காலையிலையும் சாப்பிட்றீங்க, மத்தியானம் சாப்பிட்றீங்க, நைட்டு சாப்பிட்றீங்க. அதே நான் ஒரு கண்டோலன்ஸ் போகிறோம், ஏன் சாப்பிட்றதில்ல? பெரிய அறிவிப்பு போகிறோம் சொல்லுவாங்க, சார் நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு வந்து குளிச்சு தான் சாப்பிடுவேங்க அப்படின்னா. அது என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சந்தோஷமான வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு வளைகாப்புக்கு போகிறோம், நல்ல அதே மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க, காலையில் இருக்கிறாங்க, சாயந்தரம் அங்கே இருக்கிறாங்க. அதே சேம் பீப்புள்ஸ் தான். உங்களுக்கு வந்து வேறு பீப்புள்ஸ் யாரும் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து இடம், சூழ்நிலை, இடம், பொருள் ஏவல் மாறுது இல்லையா? அப்போ நம்ம இந்த இடத்துக்கு போகும்போது மக்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு செரிமானம் ஆகுது, அந்த ஃபுட்டு உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதில்ல. அதே நீங்கள் இது மாதிரி இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு மனசு சங்கடமான இடத்துக்கு, ஒரு அழுதுட்டு இருக்கிற இடத்துக்கு நீங்கள் உணவு எடுத்தீங்கன்னா அந்த உணவு உங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாது, அப்படியே மாறுது. அதான் சொல்லுவாங்க, சார் கண்டோலன்ஸ் போயிட்டு வந்தாங்க சார், தண்ணி குடிச்சு எனக்கு 1 வாரம் உடம்பு சரியில்லைங்க அப்படின்னா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அம்மா தாத்தா அத்தையெல்லாம் சொல்லுவாங்க, நான் போயிட்டு வந்தேங்க, இளவுக்கு போயிட்டு வந்து எனக்கு 2 நாள் உடம்பு சரியில்லை, அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, வலிக்குது. இன்னைக்கு காலையில் ஒரு பேஷண்ட் வந்துருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. என்னம்மா அவங்க தாத்தா யாரோ தவறிக்கிறாங்க. சார் தாத்தா தவறிட்டாருங்க, எனக்கு நம்ம எங்கூட இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த அம்மா அந்த அளவுக்கு வந்து ஒரு டெப்த் உள்ளே போயிட்டாங்க. அப்போ என்னன்னா அது வந்து அவங்க ஆறா வந்து பாதிக்குது. இப்போ நான் வருமானம் என்னென்னா உங்களுக்கு வருமா மட்டும் நாடி மட்டும் பார்த்துட்டு அந்த பாயிண்ட் வருமா மட்டும் உங்களுக்கு கொடுத்து ரெடி பண்ணால் வந்து உங்களுக்கு க்யூர் ஆகிற 50% அப்படின்னா நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற இந்த ஸ்தூல உடல், சூட்சம உடல், காரண உடல் 3ஐயும் நம்ம க்ளீன் பண்ணி மறுபடியும் வருமா கொடுக்கும்போது உங்களுக்கு 100க்கு 100 கிளியரன்ஸ் ஆகும். ஓகே. இதை வந்து மற்ற மருத்துவ முறைகள் இல்லாத வர்மத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதனால் நீங்கள் வந்து சார் அலோபதி இருக்கிறாங்க சார், நான் வந்து ஆயுர்வேதிக் இருக்கிறேன், சித்தா இருக்கிறேன், நீங்கள் எதை எடுத்தாலும் எந்த சைடு எஃபெக்ட்டும் வர்மாவை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது. ஓகே ஓகே. அதாவது உங்களுக்கு நம்ம வள்ளுவ பெருமன் சொல்லுவார் இல்லையா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அடுத்தது எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்னா மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. அதாவது மருந்தென வேண்டாம், அந்த உடம்புக்கு வந்து மருந்தே வேண்டாம். நீ சாப்பிட்ட உணவு உனக்கு செரிமானமான பிறகு
அடுத்த உணவு சாப்பிட்டா உனக்கு மருந்து வேண்டான்னு வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பசி எடுத்தால் சாப்பிட்றணும், இல்லையே கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இப்போ நீங்கள் நம்மளை தவிர மற்ற ஜீவனங்கள்லாம் பாருங்கள். ஒரு நாயை எடுத்துக்கங்க. அந்த நாய் வந்து என்ன பசிச்சா சாப்பிடும். உடம்பு சரி என்ன பண்ணுது உங்களுக்கு? நம்மளோட ஹாஸ்பிட்டலில் எங்கே எமர்ஜென்சி 108 எடுத்துகிட்டு போகுதா? என்ன பண்ணுது? அப்படியே படுத்துருக்குது. அந்த காயம்பட்ட இடத்த நாக்கில் அப்படியே 2 ட்ரிப் வந்து நாவால் வந்து தடவுது உங்களுக்கு. புண்ணா வரை படுத்துட்டே தான் இருக்குது. ஆமாம், பார்த்துக்கிறீங்களா? நான் பெட்டாக அப்படித்தான் இருக்குது நம்மள நாய். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? படுத்துருப்போம். ரொட்டி, பால், பண்ணு, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு நான் சாப்பிட்டு தான் இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து விரத முறைகள் வந்து எதுக்கு ஒவ்வொரு மதத்துலேயும் வருது அப்படின்னா, அந்த விரத முறைகள் வந்து நம்ம உடம்பை வந்து தூய்மை பண்ணுறது. இப்போ நம்பியார் சாமி சொல்லுவார், நீ ஐயப்பனுக்கு வந்து விரதம் இருக்கல, நீ உனக்கு விரதம் இருக்கிற, அந்த 48 நாள் நீ வந்து உணவை நீ வந்து உங்களோட உடம்பை நீ பியூரிஃபை பண்ணுற, நீ உடம்பை டிடாக்ஸ் பண்ணுற அப்படிங்கிறாரு. ஏன்னா 48 நாள் செருப்பு போடுறதில்ல, ஒரு வேளை சாப்பாடு, 2 நேரம் குளியல், கீழே தான் படுக்கணும், தலையணி வைக்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, குடும்ப வாழ்வு கூடாது, எத்தனை சொல்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீ உன்னுடைய உடம்பை தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ள. சும்மா சொன்ன யாரும் செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? அதில் ஒரு சடங்கு புகுத்துறாங்க. புகுத்தும் போது நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? நான் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கரெக்டாக விரதம் இருந்து போகணும், விரதம் இருந்து போய் சாமியை பார்த்துட்டு வந்தால் அதுக்கு உண்டான அதை எனக்கு சாமி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஐயப்ப சாமி பார்க்க போனீங்க அப்படின்னா தத்துவமசின்னு எழுதி போட்டிருக்கு. தத்துவமசி அப்படின்னா உன்னை நீ அறின்னு அர்த்தம். தன்னைத்தானே உணர்தல். எப்படி தன்னைத்தானே உணர்றது? இதெல்லாம் நீங்கள் எடுத்து உடம்பு பியூரிஃபை ஆகி போனால் தான் நம்மளால் உணர முடியும். நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணாது, நல்லா சாப்பிட, நல்லா தூங்க, நல்லா ட்ரிங்க்ஸ் அடிக்க எல்லாம் செஞ்சுட்டு எப்படி நம்ம உடம்பு கவனிக்கிறது? இப்போ நீங்கள் இளவயது மரணங்கள் வந்து ஏன் வருது அப்படின்னா, அன்டைமிங் ஃபுட்டு, அன்டைமிங் சாப்பாடு, நேரம் கேட்டால் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே உட்காந்த இடத்துல வருது. சரிங்களா? இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பூரில், கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க, ஒருத்தர் வீட்டு சொல்லுவாங்க 16 வீட்டுக்காரம்பாங்க, 11 பிள்ளைம்பாங்க. அந்த அம்மாவுக்கு 11 குழந்தை இருந்திருக்குது. எப்படி அத்தனை குழந்தைக்கு பிறந்தது? இப்போ நாம் ஒரு குழந்தைக்கு தாம இருக்கிறோம். இப்போ எத்தனை உங்களுக்கு சென்டர்ஸ் வந்துருக்குது? ஏன் நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னா, நம்ம உணவு முறை மாற்றங்கள், நம்ம உடம்பு அது தகுந்த வேலை செய்கிறதில்ல. இப்போ நான் சைக்கிள் ஓட்டுறோமா? ஜிம்மில் ஓட்டுற அது வேறு, வீட்டில் சைக்கிள் ஓட்டுறதில்ல, நடக்கிறதில்ல. பாருங்கள், யாராச்சும் நடக்கிறோமா? நடக்கிறதில்ல. ஒன்று காரு, இல்லை பைக்கு, இல்லை ஃப்ளைட், இப்படி தான் போயிட்டுருக்குறோம், பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். எங்கே நடக்கிறோம் நாம்? நடக்கிறது. அப்போ நம்ம உடம்புக்கு நம்ம எந்த உழைப்பு கொடுக்குறோம்? உடம்பு எந்த உழைப்பு கொடுக்கறதில்ல. அப்போ என்ன, இது வந்து கெட்ட கலோரியாக உங்களுக்கு வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கெட்ட ஃபேட்டாக வந்து மாறும். கெட்ட ஃபேட்டாக மாறும்போது உங்களுக்கு அது வந்து கொழுப்பு அதிகமாக உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல அடைக்குது. உங்களுக்கு இப்போ ஹார்ட்டு கிடச்சிதுன்னா அட்டாக்காக வருது, அதே உங்களுக்கு வந்து பிரெயின் அடிச்சுன்னா ஸ்ட்ரோக்காக வருது, உங்களுக்கு கிட்னியில் அடித்தா உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோனாக வருது, பித்தப்பையில் அடிச்சுன்னா பித்தப்பை கல்லாக வருது இல்லையா உங்களுக்கு. இப்போ வர்மாவில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுக்கிறோம். நம்ம லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்டு நம்ம லிவர் டெஸ்ட்டு, நம்ம கொழுப்பு சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டு. அந்த கொழுப்பு சம்மந்த டெஸ்ட்டில் ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ட்ரைக்ளிசரைட்ஸ் பேசிக் வந்து 150 இருக்கணும், 150க்கு கீழே இருக்கணும். நம்மளுக்கு 150க்கு மேலே சில பேருக்கு 750, 800, 900, 1000 இருந்தாலும் உங்களுக்கு கெட்ட கொழுப்பு நம்ம ரத்த குழாயை வந்து அடைச்சிட்டு ஸ்டெண்டு வைக்கணும்னு சொன்னாலும் வர்ம முறைப்படி நீங்கள் ஒரு 6 மாதம் நாங்கள் சொல்கிறபடி இருந்து உணவு முறையை மாற்றி நாங்கள் சொல்கிற வர்ம மசாஜ் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்தில் 100க்கு 100 வராது. மறுபடியும் நீங்கள் இதே உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் லாங்காக வராது. அதுக்கு மெயின் ஒன்றுமே இல்லை, நல்லா வாக்கிங் போகிறோம், பசி எடுத்து நல்லா சாப்பிட்றோம், நைட் நேரத்தில் படுக்கிறோம், நல்லா தூங்குறோம். சிம்பிள் இதுதான். ஆனால் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியறது இல்லையே. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ தான் ஃபேஸ்புக் பார்க்குறோம், இன்ஸ்டா பார்க்குறோம், டெலகிராம் பார்க்குறவங்களுக்கு அதில் தான் மூவி டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் படுக்க போகும்போது 1 மணி ஆகி போகுது. அப்புறம் 5 மணிக்கு எந்திரிக்கணும். நம்ம 6 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளைகளாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கெல்லாம் தாட்டி நாம் 8 மணிக்கு 9 மணிக்கு வேலைக்கு போகணும். நீங்கள் இப்படியே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணால் நம்ம உடம்பு எப்படி செட் ஆகணும்.